நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணால் நம்மளோட வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷனும், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வேர்டும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். தென் நீங்கள் பேசுகிற வேர்ட்ஸுக்கு ரிலேட்டிவாக இருக்கிற எமோஷன் பேட்டர்ன்ஸையும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஹாப்பியாக பேசுகிற எமோஷன் பேட்டர்ன்ஸ் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகும். நீங்கள் கொஞ்சம் சோகமாக இருக்கிற விஷயத்த பேசுனீங்கன்னா சோகமாக இருக்கிற எமோஷன் பேட்டர்ன்ஸ் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகும். இந்த வீடியோவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன். இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே சப்கான்ஷியஸ் ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் நானே சொல்லுவேன். நான் சொல்கிற இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களோட வாழ்க்கையை மாற்றுற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் தான் பீஸ் படி. என்னோட எய்ம் என்னென்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, நம்மளால் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இதுக்கான ஆன்சர் என்னென்னா, நம்மளோட பழைய எண்ணங்கள் எல்லாமே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதையே நம்மளால் இரேஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்மளோட புது எண்ணங்களையும் புது நம்பிக்கைகளையும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்படி நாம் பண்ணால் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நமக்காக நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணணும். என்னென்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணணும். நிறைய இடத்துல இந்த சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங்கை கேட்டிருக்கீங்க. அதையே இப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆட்டோ பைலட் அப்படிங்கிற மோட் மூலயமா ஒர்க் ஆகுது. அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுவே ஒர்க் ஆகுது. நாம் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு தேவையே இல்லை. நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போது ரீப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரீப்ரோக்ராமிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணணும். இதுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கி பண்ணணும். அப்போ தான் இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நம்ம சேனல்லையே சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க்கை மேலே ஐ பட்டனில் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன், செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி பிலீவ் பண்ண வைக்கிறது? நான் முன்னாடியே சொன்ன விஷயந்தான். நாம் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கோமோ, என்ன நினச்சிட்டு இருக்கோமோ, அது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகும். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன ஸ்டோர் ஆகுதோ அதையத்தான் நம்ம பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களோட கோல்ஸ், நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறீங்க, இதையை பற்றி மட்டும் நீங்கள் பேசுங்க. இதையை பற்றி மட்டும் நீங்கள் நினைங்க. அப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகும். தென் நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, நாம் பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கணும். நெகட்டிவை நம்மளோட மைண்டுக்குள்ளார வரவே விடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுங்கிறத இப்போ சொல்கிறேன். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை பிலீவ் பண்ண வைக்க பெஸ்ட்டு வழி என்னென்னா மெடிடேஷன் அண்டு விசுவலைசேஷன். நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க. நெகட்டிவிட்டி அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுவீங்க. இது கூட விசுவலைசேஷன் பண்ணுறப்ப உங்களோட கோல்ஸை பற்றி நீங்கள் நினைப்பீங்க, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற விஷயத்தை பற்றி நினைப்பீங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இது ஸ்டோர் ஆகும். நீங்கள் இதை பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரெண்டையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேர்டு கொஸ்டின் என்னென்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் டேஞ்சரான விஷயமா, ஒரு ஆபத்தானதா? இதுக்கான ஆன்சர் என்னென்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆபத்தானது தான். ஆனால் சில பேருக்கு மட்டும்தான். அந்த சில பேர் யாருன்னா, தேவையில்லாத விஷயத்த நினைக்கிறது, அவங்களுக்கு என்ன வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ அதை நினைக்கிறது, நெகட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணுறது, ரொம்ப டவுட் பண்ணுறது, கன்ஃபியூஷன் மைண்டில் இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு ஆபத்தானதாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே கொஞ்சம் யோசித்து பேசுங்க. ஏன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகும். நீங்கள் நல்ல விஷயத்த மட்டும் பேசுங்க. கெட்ட விஷயங்கள் பேசுகிறப்ப அது உங்களுக்கே ஆபத்தாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.
இதுக்கான ரிசல்ட் என்ன கிடைக்குன்னா, உங்களுக்கு அதிக கோபம் வரும், நீங்கள் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுவீங்க, நான் எதுக்குமே ஒர்த் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது எல்லாமே நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். அதனால் நாம் இனிமேல் இதை அட்ராக்ட் பண்ணுறதை தவிர்த்திடலாம். இதுக்கான பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா, நெகட்டிவ் தாட்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் மட்டும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, டவுட் படாதீங்க, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 4th கொஸ்டின் என்னென்னா, நம்மளோட கனவுகள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்தால் வருதா? அப்படி சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்து நம்மளோட கனவுகள் வந்தால் அது உண்மையிலே நடக்குமா? நம்மளோட கனவுகள் எல்லாமே அன்கான்ஷியஸ் மைண்டில் இருந்தால் வரும். அன்கான்ஷியஸ் மைண்டு தான் நம்மளோட கனவுகளுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் கனவுகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கோ அது எல்லாமே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் டீப்பாக சில விஷயங்கள் நினைப்பீங்க, ரொம்ப ஃபோக்கஸாக நினைப்பீங்க. அந்த விஷயங்கள் மட்டுமே சில பேட்டர்ன்ஸ் வடிவத்தில் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகும். இந்த பேட்டர்ன்ஸும் அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்க ட்ரீம்ஸும் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு பிக்சரைசேஷன் உருவாக்கும், ஒரு மூவியை க்ரியேட் பண்ணும். இந்த மூவியை தான் நீங்கள் கனவுகளாக பார்க்குறீங்க. அப்போது உங்களோட கனவுகள் உருவாக அன்கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் ரெண்டும் ஒட்டுக்கா வேலை செய்யும். அப்போ தான் உங்களோட ட்ரீம்ஸ் உருவாகும். செகண்ட் ஒன் என்னென்னா, நீங்கள் கண்ட கனவுகள் பழிக்குமா? நீங்கள் ஒரே விஷயத்தையே ரொம்ப ஃபோக்கஸாக ரொம்ப டீப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு பேட்டர்னாக ஸ்டோர் ஆகுது. அப்போது நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி டீப்பாக நினச்சிட்டீங்க. உங்களோட கனவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விசுவலைசேஷன் தான். நீங்கள் நினச்சிருக்கீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டும் அன்கான்ஷியஸ் மைண்டும் சேர்ந்து இமேஜினேஷன் பண்ணி விசுவலைசேஷன் பண்ணுது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கனவுகள் உண்மையிலுமே நடக்கும். நாங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை முழுக்க முழுக்க சயின்ஸாக பார்க்குறோம். அதனால தான் இந்த வீடியோவில் அதிகமாக சயின்ஸ் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ட்ரீம்ஸ் ஃபார்ம் ஆகுது, நம்ம கனவுகள் எப்படி உண்மையாக நடக்கும் அப்படிங்கிற ரீசனையும் பர்ஃபெக்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 5வது கொஸ்டினை நான் உங்ககிட்டயே விட்டுறேன். உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி என்ன கொஸ்டின் தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே கேள்வியை அதிகமான பேர் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டினை சூஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட்டு போட போகிற வீடியோவில் அதுக்கான ஆன்சரையும் சொல்கிறேன். உங்களுக்கு நான் கேட்ட இந்த 4 கொஸ்டின்லையும் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் ஜிமெயில் லிங்கை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடன் பீஸ் படி. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.